அன்பான சாய் பக்தரே, இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனம் யாருக்கும் இல்லை. பணத்தை பற்றிய கவலை, உறவுகளை பற்றிய கவலை, உடல், வேலை, எதிர்காலம் பற்றிய கவலை. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சுமை எல்லாருக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், கவலை உன் பகுதி இல்லை, அதை என்னிடம் ஒப்படை. இந்த நிமிடம் உனக்கு ஒரு விஷயம் மட்டும் நினைவூட்ட போகிறேன். நீ தனியாக இல்லை, உன் வாழ்க்கை கைவிடப்படலை. இந்த நிமிடம் வீடியோ உன் கவலைகளை ஒரே நொடியில் அழிக்காது, ஆனால் மனசை லேசாக்கும், நம்பிக்கை ஊட்டும், அமைதிக்கான கதவை திறக்கும். இது ஒரு பேச்சு இல்லை, சாய்பாபா உன்னோடு உட்கார்ந்து பேசும் நேரம். அமைதியாக கேளு, உன் கவலைகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். ஓம் சாய்ராம். கவலை ஒரு நாளில் திடீர்னு வர்றதில்ல, அது மனசுக்குள்ளே மெதுவாக சேர்ற எண்ணங்கள் தான். மனிதனுக்கு கவலை வர்றதுக்கான முக்கிய காரணம் 3 இருக்குது. முக்கியமாக எதிர்கால பயம். நாளை என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனை தீருமோ, என் வாழ்க்கை சரியாகுமோ, இந்த கேள்விதான் கவலைக்கான முதல் விதை. சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், நாளை பற்றி அதிகம் யோசிக்கிறவன் இன்றைய அமைதியை இழக்கிறான். கட்டுப்பாடு இல்லாத நிலை. நாம் எல்லாத்தையும் நம் கையில் வைத்திருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வாழ்க்கை அப்படி நடக்காதப்போ மனம் பதற ஆரம்பிக்குது. நான் நினைத்த மாதிரி ஏன் நடக்கலை, என் முயற்சி போதவில்லையா, இந்த எண்ணங்கள் கவலைக்கு வழிகாட்டுது. அதிக எதிர்பார்ப்பு, அதிக ஏமாற்றம். மனிதர்களிடம், சூழ்நிலைகளிடம், வாழ்க்கைகளிடம். சாய்பாபா சொல்கிறார், எதிர்பார்ப்பை குறைத்தால் கவலை தானாக குறையும். கவலை பிரச்சனை தீர்க்காது, அமைதியை மட்டும் பறிக்குது. நீ கவலைப்படுற ஒவ்வொரு விஷயமும் இப்போ நினச்சி பாரு, அது உன் கட்டுப்பாட்டில் எத்தனை விஷயம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சா மனசு மெதுவாக லேசாகும். இப்போ நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோ, கவலை உன் எதிரி இல்லை, அது உனக்கு சொல்ல வந்த ஒரு செய்தி மட்டும்தான். மனுஷன் ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம், இதெல்லாம் என் கையில் இல்லையே என்ற உணர்வு. அதுக்கு தான் சாய்பாபா ஒரே ஒரு எளிய உண்மையை சொல்கிறார், கவலை விடு, பொறுப்பை விட சொல்லலை. கவலை விடுறது அலட்சியம் இல்லை, அது ஞானம். நீ செய்ய வேண்டிய முயற்சியை செய், மீதியை என்னிடம் ஒப்படைச்சிடு. இதுதான் சாய்பாபா வாழ்க்கை வழி. பலர் நினைக்கிறாங்க ஒப்படைச்சிட்டா எல்லாம் விட்டுட்டு உட்காரணுமோ, அதுதான் இல்லை. உன்னோட முயற்சி 100% இருக்கட்டும், கவலை சுத்தமாக இருக்கக்கூடாது. சாய்பாபா சொல்கிறார், நீ நடந்து கொள், பாதையை நான் அமைக்கிறேன். நீ உண்மையாக ஒப்படைக்க ஆரம்பித்தா மனசு சற்று அமைதியாகும், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தணும்னு தோணாது, முடிவுகளுக்கு அதிக பயம் இருக்காது. இதெல்லாம் கவலை தீர ஆரம்பித்ததுக்கான அறிகுறிகள். இப்போ மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லு, பாபா இந்த கவலை உங்கள் கையில். கவலைகள் ஒரே நாளில் முழுசாக போயிடாது. சாய்பாபா அதை கூட மெதுவாக தான் விளக்குவார். ஏன்னா உன் மனசு பயப்படாமல் பழகணும். முன்னாடி சின்ன விஷயத்துக்கே மனம் பதறி இருந்தால் இப்போ பார்க்கலாம் பாபா இருக்கார் என்ற மனம் சொல்கிறது. இதுதான் கவலை விலக ஆரம்பித்த முதல் அறிகுறி. முன்னாடி தாமதம் வந்தால் பயம், இப்போது எதுக்கோ எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் என்ற நம்பிக்கை. சாய்பாபா சொல்கிறார், தாமதம் மறுப்பு இல்லை, அது தயார் நிலை செய்தல். முன்னாடி தனியாக இருந்தால் எண்ணங்கள் ஓடும், இப்போது அமைதி இருக்கும், மனசு சுமை இல்லாமல் இருக்கும். இதுதான் சாய்பாபா உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கான அறிகுறி. கவலை விலகிறது ஒரு சத்தம் இல்லாத மாற்றம். வெளியில் பெரிய மாற்றம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பெரிய அமைதி கிடைக்கும். இப்போது மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லு, பாபா நான் நம்பிக்கையில் இருக்கிறேன். இப்போது சிறிது நேரம் எல்லாத்தையும் விட்டுடு, உட்காரு அல்லது படுத்துக்கோ. உன் முதுகு சற்று நேராக, கைகள் சுமாராக தளர்ந்த நிலையில். மூச்சை மெதுவாக இழு, மெதுவாக விடு. மூச்சு உள்ளே போகும்போது மனசுக்குள்ளே சொல்லு, அமைதி நிலைக்கட்டும். மூச்சு வெளியே போகும்போது சொல்லு, கவலை வெளியே செல்லட்டும். இப்போ உன் முன் ஒரு மென்மையான ஒளி. அந்த ஒளிக்குள்ள சாய்பாபா, அவர் கண்ணோட்டம் அமைதியாக கருணையாக இருக்குது. அவர் மெதுவாக சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மனசுக்குள்ளே இருக்கிற அனைத்து கவலைகளும் ஒரு சுமையாக நினச்சி அதை சாய்பாபாவின் பாதத்தில் வச்சிரு. இப்போது மனமும் லேசாகுது, மூச்சும் ஆழமாகுது. சாய்பாபா உன் தலையில் அருள் வைக்கிறார். மெதுவாக சொல்கிறார், உன் கவலை என் பொறுப்பு, நல்லதே நடக்கும், அமைதியாக இரு. மூச்சை மெதுவாக உணரு, கண்களை மெதுவாக திற. மனசு லேசாக, உள்ளம் அமைதியாக இருக்க சாய்பாபா உன்னோடு இருக்கிறார். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, கவலை உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான், ஆனால் அது உன் வாழ்க்கையே இல்லை. இன்றைக்கி நீ கேட்ட இந்த வார்த்தை உன்னை மாற்றணும்னு இல்லை, உன் மனசை சற்று லேசாக்கணும், அவ்வளவுதான். சாய்பாபா ஒரே ஒரு விஷயம்தான் எப்பவும் சொல்கிறார், என்னை நம்பு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ தனியாக இல்லை, உன் கஷ்டங்கள் உனக்கு எதிரியாக இல்லை, அவை உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிற பாதை. இப்போ உன் மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லு,
பாபா, நான் பயப்பட மாட்டேன், கவலை உங்கள் கையில். இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு சிறிது நேரம் கொடுத்துருந்தா, சிறிது அமைதி கொடுத்துருந்தா, இதே வார்த்தைகள் வேறு யாருக்காவது தேவைப்படலாம். சாய்பாபா அருள் உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்போவும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.